வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் புதுமை ஆகியவற்றில் இந்தியா புதிய அளவுகோல்களை அமைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே.டி. வான்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். உலக கத்தோலிக்க சபை தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று வாட்டிகனில் காலமானார். இனி விரிவான செய்திகள். நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் புதுமை ஆகியவற்றில் இந்தியா புதிய அளவுகோல்களை அமைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய குடிமைப் பணிகள் தினத்தை ஒட்டி புதுடில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய குடிமைப் பணி அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கி உரையாற்றிய அவர், நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு குடிமைப் பணி அதிகாரிகள் நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்ற லட்சியத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் வடிவமைத்தார் என்றும் அதனை பின்பற்றி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் மகளிரின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அசாதாரணமான வேகத்துடன் குடிமைப்பணி அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் இலக்கை நோக்கி நாம் அனைவரும் செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்கள் முன்னேற்றம் கண்டு வருகிறார்கள் என்றும் அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் அரசின் செயல்பாடுகள் அமைய வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடையும் விதம், அதனால் ஏற்படும் பயன்கள் போன்றவற்றை பொறுத்தே நிர்வாகத்தின் தரம் தீர்மானிக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அரசாங்கத்தால் தற்போது உருவாக்கப்படும் கொள்கைகளும் முடிவுகளும் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கப் போவதாக தெரிவித்த பிரதமர், தொழில்நுட்ப யுகத்தில் நிர்வாகம் என்பது அமைப்புகளை நிர்வகிப்பதை பற்றியது அல்ல என்றும் அது வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிப்பது தொடர்பானது என்றும் கூறினார். இவ்விழாவில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், கடந்த 10 ஆண்டுகளாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் அரசின் செயல்பாடுகள் அமைந்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டின் வணிக மையமான ஜட்டாவிற்கு செல்கிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் ஜட்டாவிற்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்தின் போது அந்நாட்டின் ஒரு தொழிற்சாலையை பார்வையிடும் பிரதமர் அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடன் கலந்துரையாட உள்ளார். இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே வளர்ந்து வரும் பொருளாதார உறவுகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் இந்த பயணம் அமைந்துள்ளது. சவுதி அரேபியாவில் இந்திய முதலீடுகள் சமீபத்திய ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த 2023 ஆகஸ்ட் நிலவரப்படி ஏறக்குறைய $3 பில்லியன் அளவிற்கு முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலாண்மை மற்றும் ஆலோசனை சேவைகள், கட்டுமான திட்டங்கள், தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் மேம்பாடு, மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சார்பில் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே.டி. வான்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். புதுடில்லி பாலம் விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே.டி. வான்ஸ் இந்தியாவிற்கு வருவது இது முதன்முறையாகும். அவரின் இந்திய வருகை இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது வெளியிடப்பட்ட இந்திய அமெரிக்க கூட்டு அறிக்கையின் அம்சங்களை செயல்படுத்துவது குறித்து பரிசீலனை செய்யும் வாய்ப்பாக அமைந்துள்ளது. அமெரிக்க துணை அதிபரின் இந்த பயணத்தினால் இரு நாடுகளும் பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை திரு ஜே.டி. வான்ஸ் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மேலும் டெல்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் நாளை ஜெய்ப்பூர் மற்றும் ஆக்ராவிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். மகளிர், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் முன்னேற்றத்தை விக்சித் பாரத் 2047 நோக்கமாக கொண்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 5 நாள் பயணமாக அமெரிக்காவிற்கு சென்றுள்ள அவர் இன்று அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது
இந்தியா சூரிய மின்சக்தி தொடர்பான துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது என்றும் புதுமை மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மின்னணு பொது உள்கட்டமைப்பில் முன்னேற்றத்தை கண்டு வருவதாகவும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையாலும் அரசின் உறுதியான முயற்சிகளாலும் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். நீண்ட நாட்கள் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த உலக கத்தோலிக்க சபை தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. அவர் 12 ஆண்டுகள் போப்பாண்டவராக பதவி வகித்தார். புனித போப் பிரான்சிஸ் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், புனித போப் பிரான்சிஸ் மறைவால் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் இந்த சோகமான தருணத்தில் உலகளாவிய கத்தோலிக்க சமூகத்திற்கு தமது மனம் நெகிழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கருணை, அடக்கம், ஆன்மீக துணிவு ஆகியவற்றின் கலங்கரை விளக்கமாக உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களால் போப் பிரான்சிஸ் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார். போப் பிரான்சிஸ் மறைவு குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றவர் என்றும் அவரை இழந்து வாடும் அனைவருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மனிதருள் புனிதராக திகழ்ந்த போப் பிரான்சிஸ் இழப்பு மனித குலத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒன்று எனவும் அவரது இழப்பால் துயருறும் கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளின் துக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். வேவ்ஸ் 2025 மாநாட்டை ஒட்டி 11 இந்திய நகரங்களில் நடத்தப்பட்ட அனிம் மற்றும் மங்கா போட்டிகளில் இருந்து இறுதி போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஜப்பான் நாட்டில் தொடங்கி உலகம் முழுவதும் பரவி வரும் அனிம் மற்றும் மங்கா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த படக்கதைகளை உருவாக்குபவர்களை உலகிற்கு அடையாளம் காட்டும் இந்த போட்டிகளில் மாணவர்கள் மற்றும் தொழில்முறை கலைஞர்களும் கலந்து கொண்டனர். போட்டி நடைபெற்ற 11 நகரங்களிலிருந்தும் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்க அனிமேஷன், காமிக்ஸ் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் அடங்கிய புகழ்பெற்ற நடுவர் குழு சிறந்த பங்களிப்பை வழங்கியது. இந்தியாவின் வளமான மொழி மற்றும் கலையின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த அனிம் மற்றும் மங்கா போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இறுதிப் போட்டிக்காக மும்பைக்கு செல்கின்றனர். அங்கு அவர்கள் தங்கள் படைப்புகளை சர்வதேச நடுவர் மன்றம் மற்றும் பார்வையாளர்களுக்கு நேரடியாக வழங்க உள்ளனர். இந்தியாவின் முதல் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு வேவ்ஸ் 2025 அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி வரை மும்பையில் நடைபெற உள்ளது. இஸ்ரோவின் விண்வெளி டாக்கிங் பரிசோதனை ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் 2வது முறையாக செயற்கைக்கோள்களை இணைக்கும் பணி இன்று வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், அடுத்த 2 வாரங்களில் செயற்கைக்கோள்களை இணைப்பது தொடர்பான அடுத்த கட்ட சோதனைகள் நடத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் மூலமாக கடந்த ஜனவரி மாதம் முதன்முறையாக செயற்கைக்கோள்களை இணைக்கும் பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு ஜெயக்குமார், திரு PRN திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KSP ரமேஷ், திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு லட்சுமிகாந்தன் ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். IPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் கொல்கத்தாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் புதுமை ஆகியவற்றில் இந்தியா புதிய அளவுகோல்களை அமைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். உலக கத்தோலிக்க சபை தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று வாட்டிகனில் காலமானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.